என்னாச்சு? ஏன் இருமுறீங்க? அடி இருந்து பேசினாதான் தெரியும். ஷூர் ஷூர். ஆனா கிளாஸ்ல சென்னை நீங்க வரும்போது வந்து பாருங்க. ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். நீங்க நேர்ல வரும்போது பேசி. யூனி, உனக்கு இப்பதான் இருமல் தும்மல்லாம் வருமா? பாட்டி, வீடியோல வந்தது அம்மா மாதிரியே இல்ல பாட்டி, வேற மாதிரி இருந்தாங்க. அது அம்மாக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும், அதான் மாஸ்க். இன்னும் போகலையா? இன்னும் என்னென்னலாம் கேட்க போறாங்களோ? உன்னை பார்க்கதான் நாங்க வெயிட் பண்றோம். நல்லா படிக்கணும். என் மாமனார் இங்கதான் வேலை பாக்குறாரு. அவரை காலையில கொண்டு வந்து விட்டு. கிருஷ்ண, அம்மா வீடியோ கால் பண்ணாங்களா? ஆமா ஜீவா, இதுல அப்படி இல்ல. உடம்பு சரியில்லை. ஏமா அதுக்குன்னு வீடியோ கால் பண்ணும்போது நான் கிளம்புறேன். மாமா இருங்கம்மா, பக்கத்துல ஒரு நல்ல கடை ஒண்ணு. போலாம் uncle. டேய், அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் வீட்ல செஞ்சு பொய் சொல்லாத முத்து. ஏன்னா அப்பா ஒன்னும் வர்ற மாதிரி தெரியல, வேலை முடிய லேட்டா போல இருக்குது. நாங்க போய்க்கிறோம். வா. அம்மா இல்லம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. Bye aunty, bye uncle. வாடா முத்து, சீக்கிரம் வாடா. இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கிட்ட பேச முடியலையா? பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. எப்படி சொல்ற? கிறிஷ் சொன்ன மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டிருந்தா முகமே தெரியாதே. அவங்க அம்மா விஷயத்துல இருந்தாங்க. இப்ப 1-2 வார்த்தை பேசிட்டு நிக்காம வேகமா போறாங்க. இருந்தே இருக்குது, நம்மள பார்த்தாலே அவங்க முகமே மாறிடுது. தெரிஞ்சிருச்சு. என்ன மீனா பட்டு பட்டுன்னு என்னென்னமோ சொல்ற? இப்போ எனக்கு சில விஷயங்கள் புரியுது. சரி, என்ன புரிஞ்சு? கிறிஷோட அப்பா. அப்பா மனோஜியா சொல்ற? ஆமா, என்ன? கிறிஷோட அப்பா உங்க அண்ணனா தான் இருக்கணும். அவன் எப்படி? வேற யாரு? அந்த அதையா சொல்ற? ஆமா, உங்க அண்ணன் ஜீவாவை லவ் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன இடிக்குது? கிறிஸுக்கு எதுவும் 1 வருஷமா தான் சேர்ந்து வாழ்ந்தோன்னு அவன் சொன்னான். ஆனா அவன் ஓடி போயிட்டு திரும்ப வந்ததுக்கு தானே எங்களுக்கு தெரிஞ்சது. ஜீவா கூட சேர்ந்து வாழ்ந்ததே மறைச்சிருக்காரு. ஏன் 1 வருஷம் மட்டும் பழகின பொண்ண நம்பி எப்படி உங்க அண்ணன் 27 தான் அவர் அந்த பணத்தையே கொடுத்திருக்காரு. அந்த ஓடு வலிப்புலாம் பண்றவன் தான் மீனா. ஆனா கூப்பிட்டாலே அவங்க வரமாட்டேன்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்றாங்கல்ல. நம்ம கிறிஷ தத்தெடுக்கிறோம்னு சொன்னதுக்கு அவங்க சாதாரணமா வேண்டான்னு நம்ம வீட்ல இத பத்தி பேசும்போது கூட உங்க அண்ணன் வேண்டான்னு சொன்னாரு. கிறிஷ கண் ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ நம்ம வீட்ல தங்க வைக்கலான்னு சொன்னோம். ஆமா ஆமா, இவன் யாருக்கு இவ்வளவு நல்லதுன்னா? இப்ப கூட உள்ள கிறிஷம்மா மாஸ்க் போட்டு தானே பேச, அப்படி பண்ணிருக்கலாம்ல. நீ சொல்றத பயந்து ஓடுறாங்க. அதுக்குதான் அவங்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல ரொம்ப மீனா நீ வேற. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏமாத்திட்டு இருக்கான். ஆமாங்க, நமக்கு இருந்த அவசரப்படவும் முடியாது. இதுல இருக்கிற உண்மையை முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். கால் ஃப்ரீயா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு வேலை பார்க்க முடியுமா? நீ எப்ப எடுத்து வச்சுக்குது. ஆமாப்பா, இந்த ஜெனரேஷன் இப்பதான் போன்லயே எல்லா வசதி வந்துருச்சே, செய்யறாங்க. இன்னைக்கு கூட அந்த பையன் இருக்கான்ல வந்தானே, முத்து மீனா கூட அடாப்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அப்படியாப்பா? ஆமாடா. ஆமாமா சொன்னீங்கல்ல. இந்த மாதிரி தான் ஆன்லைன்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. நானும் கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தலான்னு நினைச்சேன். ஆனா முடியும். முகத்தை பார்க்கணும். தெரிஞ்ச பையனோட அம்மாவாச்சே, பார்க்கலான்னு நினைச்சேன். இருக்காங்கன்னு ஃபாரின்ல இருந்தா இதை விட சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏங்க அந்த அதுவும் நம்ம இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் யார் வேணாலும். ஓ, அப்ப அப்பா இல்லைன்னா அம்மா தான் மீட்டிங் வருவாங்க.
வெளிநாட்டுல இருந்து வர முடியலன்னா இந்த மாதிரி வீடியோ கால்லாம் வரலாம். வைரஸ்னா பரவாசியும் மாஸ்கை கழட்டிட்டு பேசியிருக்கலாம்ல. சொன்னார்ல. ஏண்டா ஃபாரின்ல இருந்து பேசினா முகத்தை காட்ட, முகம் ஃபுல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கு. முகத்தை காட்டி தானே பேசுவாங்க. இத பார்த்தா சும்மா மீட்டிங் இருக்காங்கிறீங்க. இப்படி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆளுங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களே ஒரு மாதிரி மார்க்கமா தானே இருக்கிறாங்க. பேசும்போது முகத்தை காட்டி பேசலாமே. யூசுவலா இந்த மாதிரி நிறைய அபிஷியல் மீட்டிங்ஸ் எல்லாம் இப்படிதான் நடக்கும். அந்த பையனுக்கு நீ தான் அம்மா. டேய் நீ என்னடா சொல்லி ரோனி, இப்ப நீ தான் அந்த பையனுக்கு அம்மான்னு வச்சுக்க. நீ ஃபாரின்ல இருக்க போட்டு தானே இருப்ப. முதல்ல எதுக்கு நம்ம இன்னொரு ஆளை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்? எதுவும் பேசக்கூடாதுல்ல. நமக்கு எதுக்குங்க இப்ப அடுத்தவங்க பேச்சு? சம்பந்தமும் இல்ல. அவங்கள பத்தி இல்ல தேவையில்லாம இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சும்மா இந்த பேச்சு எடுத்தோடனே பாதியில ஓடுறோம். ஆமாங்க, எனக்கும் ஏதோ தப்பா. என்ன ரொம்ப நேரமா இது வேலை அதிகமாயிட்டே என்ன போகுது. அப்படி அதிகமாகுது? எதை பத்தி சொல்ற? ஜீவாதா கிறிஷோட அம்மா. இப்ப எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. அது உண்மைன்னு மாமா முடியெல்லாம் வெட்டி இருந்தாங்கன்னு. மாமாவும் அந்த பொண்ணு அதே. நீ சொன்னதை நான் ஆரம்பத்துல கூட நம்பல மீனா. அப்படிலாம் கூட இருக்குமா? ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றான். ஆமா, ஒருவேளை ஜீவாவும் இவனும் சேர்ந்து புள்ளைய பெத்துட்டு இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு மீனா. என்ன? வந்தப்ப அவன் ஏன் இங்க வந்து பணம் கொடுத்த மேட்டர்லாம் சொல்லணும்? இந்த குழப்பமே இல்லங்க, தெளிவா இருக்கேன். எப்படி சொல்ற? இருக்கு. கிறிஷ் உங்க அண்ணனுக்கு ஆனா பார்லர் நமக்கு தெரியும்ல. அதானே ஜீவா பார்லர்ல அங்கன்னு தெரியாம அங்க போய் மாட்டிருக்கலாம்ல. பணத்தை கொடுத்திருக்கலாம். போயிருக்கலாங்க. கிறிஷ் பத்தின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஜீப். எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு மாதிரி. இங்க வந்து நான் தான் பணத்தை கொடுத்தேன்னு ஏன் ஒத்துக்கணும்? அவளும் பயந்து போய் வந்து இங்க சொல்லிருக்கா. சின்ன விஷயத்த சொல்லி பெரிய அம்மா அவதான். ஐயோ, எனக்கு என்ன குழப்பமாவே இருக்குது மீனா. தான் இருக்காரு. எனக்கு ரோஹிணி நினைச்சாது. அதுவும் மனோஜுக்கும் ஜீவாக்கும் ரகசியமா லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கையும் குழப்பமா பிடிக்க முடியாமலே போயிடும். இந்த விஷயம் புரிஞ்சுதா? முதல்ல நம்ம குழப்பம் தீரட்டும். நான் நீங்க வேணா பாருங்க, நான் சொன்னதுன்னு ஒரு நாள் அது தெரியதாங்க போதும்.